ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சிக்கு ஏன் ஒவ்வொரு வருடமும் பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது மீனாட்சி பட்டாபிஷேகம். அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் ஆகியவை குறிப்பிட்டு சொல்லலாம். இது தவிர இன்னும் பல வைபவங்களுமே சித்திரை திருவிழாவில் நடத்தப்படும். இவை ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கைகளும் காரணங்களும் பாரம்பரிய கலாச்சார பெருமைகளும் மறைந்திருக்கின்றன. அப்படி வருடந்தோறும் சித்திரை திருவிழாவின் போது ஏன் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அன்னையாக, தாய்மையின் கருணை நிறைந்தவள்தான் அன்னை மீனாட்சி. தாயாக மட்டுமின்றி மதுரைக்கு அரசியாகவும் விளங்குகிறாள். குமரகுருபரனின் அழகு தமிழ் பாடல்களுக்கும் திருமலை மன்னரின் பக்திக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய கிராமத்து மக்களின் துன்ப கண்ணீரை துடைக்கவும் ஓடி வந்து அபயம் தருள்பவள்தான் அன்னை மீனாட்சி. மதுரைக்கு அவள்தான் அதிகாரி. அங்கு அவளுடைய அனுமதியின்றி எதுவுமே நடப்பதில்லை என்பது பக்தர்களின் நிதர்சனமான நம்பிக்கை. மதுரையில் இறைவியாக கோவில் கொண்டிருக்கும் அன்னை மீனாட்சி அழகின் வடிவமாக, ஆனந்த சொரூபியாக வீற்றிருக்கிறாள். அன்னையின் திருமேனி வேறெங்கும் காண முடியாத பேரழகு கொண்டது. ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு 8 கால பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு கால பூஜையிலுமே அம்பிகை ஒவ்வொரு கோலத்தில் திருக்காட்சி தருகிறாள். திருவனந்தல் பூஜை தொடங்கி அர்த்தஜாம பூஜை வரை 8 காலங்களில் முறையே மகா ஷோடசி, பாலா, புவனை, கௌரி, ஷியாமலா, பஞ்சதசி, மாதங்கி, ஷோடசி ஆகிய 8 திருக்கோலங்களில் காட்சி தருகிறாள். 8 திருக்கோலங்களில் காட்சி தரும் அன்னை மீனாட்சி மதுரையின் பேரரசி என்பதால் அன்னைக்கு நடக்கும் அபிஷேகத்தை யாருமே தரிசிக்க முடியாது. அபிஷேக அலங்காரங்கள் முடிந்து திரை விலகிய பிறகுதான் அன்னையை தரிசிக்க முடியும். ஷியாமலா தேவியின் பக்தையாக இருந்த வித்யாவதி எனும் கந்தர்வ பெண் தான் அடுத்த பிறவியில் காஞ்சன மாலையாக பிறந்து மலையத்வஜ பாண்டியரின் அரசியானார். அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக அன்னை சக்தியே அவர்களுக்கு மகளாக தோன்றி அருள் செய்தார். பாண்டியன் மகளாக அவதரித்த மீனாட்சி அம்மன் ஆண்மகனை போன்று போர்க்கலை உள்ளிட்ட சகல கலைகளிலும் சிறந்து விளங்கினார். மதுரையின் இளவரசியாக பொறுப்பேற்று கொண்ட மீனாட்சி தன்னுடைய வீரத்தையும் போர் திறனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து பகுதிகளுக்குமே திக்விஜயம் செய்தார். எதிர்ப்பவர் யாரும் இல்லாமல் எனும் வகையில் அனைத்து பகுதிகளிலுமே வெற்றி கொடி நாட்டினார். இறுதியில் கைலைக்கும் சென்றார். ஈசனை கண்டார். அவரை கண்ட மாத்திரத்தில் மீனாட்சிக்குள் இருந்த அகந்தை மறைந்து ஐயனிடம் அன்பு மேலிட்டது. பெண்மை மிளிர்ந்தது. அவரையே திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினார். திருமணமும் நடைபெற்றது. புராண காலத்தில் நிகழ்ந்த அந்த தெய்வ திருமண வைபவத்தை நினைவு கூறும் வகையில் மதுரையில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்திற்கு முதல் நாள் திக்விஜயம் செய்து தேசம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திய இளவரசி மீனாட்சியை மதுரையின் அரசியாக முடிசூட்டி பட்டாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். சித்திரை திருவிழாவின் 8வது நாளன்று விசேஷ அபிஷேகம் பூஜைகள் முடிந்த பிறகு பட்டாபிஷேகம் நடைபெறும். பந்தலுக்கு மீனாட்சி அம்மன் எழுந்தருளுவார். அன்னைக்கு முடிசூட்டுவதற்கு ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடம் அணுக்கே விநாயகர் சன்னதியிலிருந்து கொண்டு வரப்படும். உடன் செங்கோலுமே கொண்டு வரப்படும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்க வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி கிரீடம் சூட்டி செங்கோலும் வழங்கப்படும். பின்னர் மீனாட்சிக்கு உரிய வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அணிவிக்கப்படும். பட்டாபிஷேக வைபவம் நிறைவு செய்த பிறகு 4 வீதிகளிலுமே பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். மதுரை மாநகரமே பெருமை கொள்ளும் வகையில் நடைபெறும் இந்த மீனாட்சி பட்டாபிஷேக வைபவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் ஒரு அற்புத திருவிழாதான். மக்கள் தங்களுடைய குறையை மன்னரிடம் சென்று முறையிட்டால் அதற்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பது பழங்கால நம்பிக்கையாக இருந்தது. அதே போல நம்மை காப்பதற்கும் நம்முடைய குறைகளை போக்குவதற்கும் அன்னையாகவும் அரசியாகவும் அன்னை மீனாட்சி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை பக்தர்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, வேறெந்த பெண் தெய்வத்திற்கும் இது போல விழா எடுத்து முடிசூட்டும் வைபவம் நடத்தப்படுவது கிடையாது. இது பெண் சக்தியை போற்றும் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. வேறெந்த பெண் தெய்வத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக மீனாட்சி அம்மனுக்கு அரசியாக முடிசூட்டும் நிகழ்ச்சி நடக்கிறது. இது மதுரைக்கே உரிய தனிச்சிறப்பாகும்.
வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.